நம்மளுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் அதிகமான கொழுப்பு சத்துக்கள் இருக்கும்போது ஒபிசிட்டியில் இருக்கின்ற யாரும் பயப்பட வேண்டாம், கொலஸ்ட்ராலும் பயப்பட வேண்டாம். 1 hour வாக்கிங், ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு உடலில் சேரவே சேராது. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் அந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் சுதாகர் சார் இருக்கார். அவர்கிட்ட கொலஸ்ட்ராலை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த கொலஸ்ட்ரால்னால் என்ன சார்? கொலஸ்ட்ரால்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபேட். அதாவது நம்ம கொழுப்புன்னு சொல்லுவோம் தமிழில். அதுதான். அது நம்மளுக்கு 2 விதமாக கிடைக்குது சார். ஒன்று வந்து உடல்லே சுரக்குது, இன்னொன்று வந்து நம்ம எடுத்துக்கிறோம். உடலில் வந்து எங்கே சுரக்குன்னு பார்த்தீங்கன்னா லிவரில் சுரக்குது. 80% கொழுப்பு வந்து நம்மளுக்கு லிவர்லேருந்து தான் கிடைக்கும். ஓகேங்களா? 20% கொழுப்பு வந்து சாப்பிட்ற பொருள்லேருந்து கிடைக்குது. நம்மளுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் அதிகமான கொழுப்பு சத்துக்கள் இருக்கும்போது அந்த 20% வந்து எக்ஸஸ் ஆகும்போது நம்ம பாடியால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் நம்மளுக்கு கொலஸ்ட்ராலிமியா, அதாவது ஹைப்பர் லிப்பிடிமியா அந்த கண்டிஷன் வரும் சார். ஓகே சார். இப்போ இதுலேயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறாங்களே? ஆமாங்க சார். 2 கொழுப்பு இருக்குது. HDL LDL 2 சொல்லுவாங்க. ஹை டென்சிட்டி லிப்பிட் ப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், இந்த மாதிரி 2 இருக்குது. LDLன்றது ஒரு கெட்ட கொழுப்பு சார். HDLன்றது நல்ல கொழுப்பு. எப்பயுமே கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. LDL நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? HDL அதிகமாக இருக்கலாம். நம்ம உடம்புக்கு கொழுப்பு தேவைதான் சார், ஆனால் போதுமான அளவுக்கு தான் தேவை. அது மாதிரி தான் LDL கம்மியாக இருக்கணும், HDL அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஹெல்த்தி டயட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம் சார். ஓகே சார். இப்போது கொழுப்பு உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படுமா சார்? கண்டிப்பாக வரும் சார். நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்ல, LDL HDL நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு. அந்த LDL வந்து உடம்புல அதிகமாக இருக்கிறது எந்த கண்டிஷனில் வரும் பார்த்தீங்கன்னா TGL, அதாவது ட்ரைக்ளிசரைட். நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்பை கணிக்கிறதுக்கு பேர் TGL, ட்ரைக்ளிசரைட்னு சொல்லுவோம். அது வந்து 200க்கு மேலே இருக்கக்கூடாதுங்க, 200க்குள்ளே இருக்கணும். அந்த 200க்கு மேலே இருக்கும்போது நம்மளோட ஆட்டோமேட்டிக்காகவே கெட்ட கொழுப்போட அளவும் அதிகமாகிடும். மேக்ஸிமம் அது எதுக்கு நம்மளுக்கு வழிவகுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக். இந்த 2 மேஜர் ரீசன்ஸ்க்கான காரணம் வந்து இதுதான். இது இல்லாமல் இன்னும் நிறைய இது வருதுங்க. ஒபிசிட்டி வந்துடும். ஒபிசிட்டினா நம்ம நல்லா ஃபேட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லிப்போமா மாதிரி கொழுப்பு கட்டிகள் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்குலாம் CKD, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் வருது. இப்போ அன்றாட வாழ்வியில் அதிக பேர் கவலைப்படுறதே ஒபிசிட்டி தான். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு அதிகமாக உடலில் சேமிக்கிறதுனால தான் சார். இந்த உடம்புல ஏன் சார் கொழுப்பு சேமிக்குதுன்னு நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா நம்மளோட லிவர்லேயே 80% ஆஃப் கொலஸ்ட்ரால் நமக்கு கிடைச்சது சார். நம்ம வெளியிலேருந்து தேவையில்லாமல் எடுத்துக்கிற ஃபுட்ஸ்னால நம்ம கொலஸ்ட்ரால் உள்ளே தேக்கம் அடைகிறதுனால தான் இந்த இது வருது சார். அதனால மேக்ஸிமம் எல்லாரும் கொழுப்பு கம்மியாக உணவுகள் எடுத்துக்கணும் சார். இந்த கொழுப்பு அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? சார், இந்த கொழுப்பு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நான் வீட்டிலே ஒரு எளிமையாக ஒரு வழி சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற கொள்ளு எடுத்துக்கோங்க. நைட்டு ஊற வச்சுடுங்க. ஏன்னா கொள்ளு வந்து நல்லா வளவளப்பாக இருக்கும். ஓகேங்களா? நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து காலையில் கொள்ளை வடித்து வேக வச்சுக்கோங்க. அந்த வேக வச்சிலேருந்து வடித்த தண்ணி இருக்குங்கல்ல, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா 5 பல்லு பூண்டு ப்ளஸ் சீரகம் ஒரு 20 கிராம் போட்டு நல்லா மறுபடியும் பாயில் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள், நம்ம மார்னிங் இந்த மாதிரி டயட் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க், கொஞ்சம் ஒரு 1 hour வாக்கிங், ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு உடலில் சேரவே சேராது. ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதனால நீங்கள் இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வருவதற்கு முன் நம்ம இதை பண்ணி காப்பாற்றலாம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, எங்கள் கிளினிக் இல்லை அருகில் இருக்கிற சித்தா டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் உங்கள் பாடியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல எவ்வளோ TGL லெவல் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அருகில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ற ரேஞ்சை பொறுத்து மருத்துவம் செஞ்சு சில டயட்டும் சில எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒபிசிட்டிலேருந்து வெளியே வரலாம். ஒபிசிட்டியில் இருக்கின்ற யாரும் பயப்பட வேண்டாம், கொலஸ்ட்ராலும் பயப்பட வேண்டாம். சூப்பர் சார். நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி கொழுப்பு நமக்கு இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேணாம். இவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. சாரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சார் வந்து ஹோம் ரெமடி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. ஸோ இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.